ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். சூப்பராக நோம்பு வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறேன். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டேன். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலராக ஆகிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். போட்டு இப்போது நல்லா ஒரு கிளறலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நோம்பு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கு. நாளைக்கு வந்து 10வது நோம்பு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து பேச்சிலேயே அப்படியே வந்து நாள் கடந்து போயிட்டுருக்கு. ரம்ஜானே வந்துடும் சீக்கிரமாக போல் இருக்குது. நோம்பு அவ்வளோ சீக்கிரமாக போயிட்டுருக்கு, அப்படியே ஓடிட்டே இருக்குது. அப்படியே உங்கள் வீட்டிலலாம் எப்படி ரம்ஜான் எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எல்லார் வீட்டிலும் நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ் நல்லா 5 வேளை நான் தொழுது குர்ஆன் நல்லா ஓதுங்க வீட்டில். அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத் எல்லாருக்கும் தருவான் கடவுள். ஸோ அதனால் நோம்பு இல்லைன்னா கூட ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் வந்து உடம்பு முடியாததுனால கூட இருக்க மாட்டாங்க. குர்ஆன் மட்டும் இப்போ ஓதிட்டு நமாஸ் படித்து நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம துவா செய்வோம். கண்டிப்பாக இறைவன் வந்து நமக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம நோம்பு இருக்கலாம். இப்போது வந்து மசாலா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள், சக்தி மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டு இது ஒரு நல்லா கிளறிலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் இது சிம்மில் வச்சிடலாம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்தது தேங்காய் வந்து சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து தேவையான தண்ணி நம்ம போட்டுக்கலாம். தேவையான தண்ணி போட்டு இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.